ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் வந்து ஐ செக்கப்புக்கு தான் நான் வந்து போயிட்டேன் கிளம்பி. ரசம் ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லை சிஸ்டர், அதனால் ஷேர் பண்ணியாச்சு. அதோட 2 ஸ்பூன் வரமல்லி நீங்கள் வறுத்துட்டு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் ரேஷ்மாட்ட சொன்னால் அவள் மறந்துட்டா சொல்கிறதுக்கு. நீங்கள் 2 ஸ்பூன் வரமல்லியும் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கிங்க, அப்போது இன்னும் நல்லாயிருக்கும் ரசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்டர் பார்த்துட்டு நேராக எங்கே வந்தோன்னா டிமார்ட்டை தாங்க. பேஸ்ட்டு இந்த சோப்புலாம் இல்லை, அதனால் எனக்கு இங்கே வந்து ஆஃபரில் வந்து கிடைக்குமா, அதுக்காகவே நான் இங்கே தான் வந்தேன். அதனால் சர்ஃப்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சர்ஃபு சோப்பு மட்டும் தான் வாங்கினேன், மற்றபடி ஜாமான்லாம் இருக்குது. இப்போ தான் தீபாவளி போச்சு, அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் அடுத்த மாதம் வந்தே போச்சுங்க. அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சொல்லிகிட்டு இருப்போம்ல, அதனால் கிறிஸ்மஸ் அப்போவே எல்லாமே வாங்கிக்கலாமே, நமக்கு வேண்டியதை மட்டும் இப்போ வாங்கிக்கலாம் பாபான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க செப்பல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் டிமார்ட்டில் வரும்போது வாங்கின செப்பல் தான் அது. அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்ததெல்லாம் நம்ம ரேஷ்மா போட்டுப்பா, எனக்குன்னு எடுத்துகிட்டு வரும், அவள் போட்டுப்பா. என் செப்பலை வந்து மாற்றிக்கியே அப்படின்னாரு எங்கள் பாபா. அங்கே ரேட்டும் கம்மியாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த செப்பல், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் அந்த செப்பலும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. வரும்போதே எங்கள் ரேஷ்மா பாப்கார்ன்மான்னு சொல்லிட்டே வந்தேன். அந்த பாப்கார்ன் வேணாம் ரேஷ்மா, அதில் டால்டா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது, நான் உனக்கு வீட்டில் செஞ்சு தரேனே, பாப்கார்ன் கார்ன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தான் பாட்டிலில் வச்சுருந்தேன்னா, இன்னொரு பாக்கெட் போய் அவள் எடுத்துகிட்டு வந்துட்டா, இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல அதை எடுத்து எனக்கு இன்னும் செஞ்சு கொடுங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் அதோட பட்டரும் உப்பு மஞ்சத்தூள் இந்த பாப்கார்னுக்குரிய கார்ன் வாங்கிட்டு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுபடணும். உடனே வராதுங்க, பட்டுன்னு வெடித்து கொஞ்சம் நேரம் ஆகும். பொறுமையாக நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். ஹையில் வைக்காமல் சிம்மிலேயே வறுத்து எடுத்துகிட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் குக்கர் மூடியை மாற்றி மூடிக்கிங்க, தலைக்கீழே அப்படி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நமக்கு வந்து சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடும். நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாமே, இதை ஏன் கெடுதலானதை வெளியே நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் போல் வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தேன். ரேஷ்மாவும் டேரனும் இந்த பாப்கார்னால் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க, அதனால் அவங்க 2 பேருக்கும் செஞ்சு தந்துட்டேன். அந்த பாப்கார்னுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்தியாக உனக்கு ஜாஸ்தியாக 2 பேரும் ஒரே மாதிரி பிரித்து வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாப்கார்னா. ஒரு வழியாக நானும் ரேஷ்மா கேட்டதையும் செஞ்சு கொடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.